இந்த கேள்வி போய் எங்களை போய் கேக்குறீங்களே, அது எப்படி கேட்கலாம்? இதுக்கு அவ மனசு கஷ்டப்படுவா, ஏன் பேசுற? பாசமா இல்லாதவங்க கிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைல்ல, அதனால உங்களுக்கோசரம் நான் போடுறேன் வீடியோ. அவ்வளவுதான். நான் அழுவல. அழுவாது. நெக்ஸ்ட் பேபி சின்ன மனஸ்தாபம் ஆயிடுச்சுன்னா யாராருக்கும் எதுவும் பண்ணணும். அதனால டீசெண்டா முடிச்சுட்டேன். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஏய் என்ன நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன வெறுப்பேத்துற? அத இப்ப அவளும் சொல்றா. பீஸா சாப்பிடணுமா? என்ன எப்படி வெறுப்பேத்துறாங்க பாருங்க அப்பாவும் பொண்ணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க மக்களே. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ட்டு என்ன வந்து மாமா கலாய்க்கிறாரு. அது கூட சேர்ந்து இந்த குட்டி வாண்டு லட்டும் கலாய்க்கிறா என்ன. அது தண்ணி ஊத்தி கார் ஓட்டணும். அப்புறம் வந்து இன்னைக்கு என்ன வீடியோனா, நேத்தோ முந்தினேத்தோ போட்ட போஸ்டுக்கு வந்து அத கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்றது, அது வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. மேக்சிமம்னா ஒரு 15-20 கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. மறக்காம ஃபுல்லா பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. புதுசா என்ன பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? போலாமா? இறைவன் தந்த வரம் எனக்கு, உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. நீ வந்தானா? நீ கொத்தா. சரி, என்ன கேள்விப்பா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, அது நல்லா கேட்டிருக்காங்க, நல்லது, தேங்க்யூ. இந்த மாதிரிதான் கேள்வி கேட்கணும். என்னப்பா திடீர்னு இப்படி சொல்ற? ஷாக்கா? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்க ஆசீர்வாதம், எங்களுக்காக நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. அதுவும் வந்து அப்பா, அம்மா, மாமா, ஸ்டீவானி பாப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. அவங்க வந்து யாருன்னா அபிநயா அபி, அவங்க கேட்டிருக்காங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன்னா எடுத்த உடனே வந்து ஒருத்தவங்கள நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்க குடும்பத்தோட எல்லாருமே சந்தோஷமா இருங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அது அப்புறமா சொல்லிக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டோம், அந்த கேள்வி எல்லாம் இன்னும் பதில் சொல்றேன். இப்ப வந்துக்கிற ஆன்சர் எல்லாம் நல்ல ஆன்சர் தான், எதுவும் வந்து பேட் ஆன்சர்லாம் இல்ல. அப்புறம் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கீங்களா, ஒருத்தவங்களை பார்த்தோன்னா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. அப்புறம் லக்ஷ்மி, அண்ணாக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களா, எனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. லக்ஷ்மி நீங்க சொல்றீங்க அக்கா, லட்சுமி சிஸ்டர் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கல. யார் அக்கா சிஸ்டர்? லட்சுமி சிஸ்டர் எனக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல. நான் வீட்டுலதான் இருக்கேன். என்னால முடிஞ்சது நான் பண்றேன். என்னால முடிஞ்சதுன்னா நானே என் வேலை பார்த்துக்கிறேன். சாப்பிட்றது, டாய்லெட் போறது எல்லாமே தூக்கிட்டு போறதாவா, மிச்சக்கெல்லாம் நானே தான் பண்றேன். எப்படி சொல்றது, முடியல. என்னட்டு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு வந்து செட் ஆகாது, அவ்வளவுதான். அதனால வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் செட் ஆகாது. அதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு ஜுரம் வந்தா டேப்லெட் போட்டா செட் ஆயிடும். அதே ஒரு கை கால் ஒன்ஜா கூட மாவு கட்டு போட்டா செட் ஆயிடும். இதெல்லாம் வந்து எவ்வளவு சேஃப்டியா பாத்துக்கணுமோ அவ்வளவுக்கு மாமாவை சேஃப்டியா பாத்துக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா சப்போஸ் உக்காந்துதான் கூட பாப்பா கூட நாங்க வந்து தனியா விட்டு போக மாட்டோம், தள்ளி விட்டுருவாங்க. சும்மா அடிப்பட்டாலே ரத்தம் வரங்க. அதனாலதான் வந்து எனக்கு ப்ராப்ளமே. சும்மாவே இப்ப கூட மூஞ்சில வந்து ஸ்டீவானி கீர்னா கூட அது உடனே புண்ணாயிடும். ட்ரெண்டிங், அவங்க பேரு ஜோதின்னு நினைக்கிறேன். அண்ணா அண்ணி எனக்காக நீங்க சாமி கிட்ட வேண்டிக்குங்க, எனக்கு குழந்தைகள் இல்ல. உங்களை மாதிரி நல்ல மனசு வேண்டுதலுக்கு பலன் இருக்கும் ப்ளீஸ். சிஸ்டர் ட்ரெண்டிங் ஜோதி கிரியேட்டிவ் சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. அதையே கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஸ்டீவானி நானே அவங்களுக்கு வேண்டிக்கிறியா பாப்பா பிறக்கும்ட்டு? நீயும் சாமி கிட்ட வேண்டிக்கோன்னு நீங்க கவலையே படாதீங்க சிஸ்டர். வந்து எப்படி சொல்றது, லேட்டா பிறந்தாலும் நல்லபடியா உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்க. நாங்க எல்லா சாமிகிட்டயும், உங்க கொலை சாமிகிட்டயும் வேண்டிக்கோங்க, எங்க கொலை சாமிகிட்டயும் வேண்டிக்கோம்.
ஆறுபடை முருகன் கிட்டயும் வேண்டிங்க. எல்லா மதமும் ஒரு மதம் தான் சொல்லுவாங்க. ஆனா எல்லா சாமி கிட்டயும் வேண்டிக்குங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும், உங்களுக்கு குழந்தையே பிறக்கும். ஏன்னா எங்களுக்கே 2 வருஷத்துல குழந்தை இல்லாத நிறைய பேர் ரொம்ப பேசிட்டாங்க. அந்த ஒரு கஷ்டத்தால இவனுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருமா? ஆனா இவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நாங்க வேண்டுதலை கேட்ட சாமி நீங்க வேண்டின வேண்டுதலையும் கேட்டிருக்காரு. எல்லா கடவுள்கிட்டயும் நாங்க வேண்டுதல் வேண்டாத தெய்வம் இல்ல, எல்லாருக்கிட்டையும் நாங்க வேண்டிக்கணும். அத்திக்கு பாப்பா பிறக்கணும், எங்க அத்திக்கு பாப்பா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அங்க அத்திக்கு பாப்பா கிடைக்கணும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாரும் அவங்களுக்கோசரம் வேண்டிக்குங்க. இல்ல அப்புறம் நம்ம சேனல் பாக்குறவங்க நிறைய பேருக்கு குழந்தைங்க இல்ல, அவங்களுக்காகவும் நாங்க வேண்டிக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்களுக்கும் குழந்தை பிறக்கும். கலைவாணன் அவங்க கேட்டிருக்காங்க, லலிதா தங்கச்சி உங்க அம்மா கிட்ட ஏன் பேசுறது இல்ல? உங்க தங்கச்சி 2 பேர் இருக்காங்க, ஏன் யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல? கண்டிப்பா சொல்லுங்க. லலிதா நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். லலிதா சொல்லுங்க. என்ன சொல்றது, என்னால சொல்லவும் முடியல. என்னன்னு சொல்றது? சரி வேணா விடுங்க, எதுக்கு அவ மனசு கஷ்டப்படுவா, ஏன் பேசுறது? ஒருத்தவங்க நம்ம மேல பாசமா இருந்தா அவங்க கிட்ட நம்ம பேசலாம், பாசமா இல்லாதவங்க கிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைல்ல. நீங்களாம் எங்க மேல பாசமா இருக்கீங்க, எங்களுக்கு மெசேஜ் பண்றீங்க, எங்களுக்கு போன் பண்றீங்க, அதனால நான் உங்ககிட்ட பேசுறேன். இந்த வீடியோ போடுங்க, நீங்க டான்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க பாக்குறோம், மத்த நாய்ங்க எதுனா சொல்லின்னு போட்டோம், எங்களுக்கோசரம் நீங்க ஆடுங்கக்கா நீங்க சொல்றீங்க, அதனால உங்களுக்கோசரம் நான் போடுறேன் வீடியோ. நான் அழுவல அழுவாது விடுங்க. அது அவங்க தங்கச்சி அவங்க அம்மா அதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம், அதை பத்தி பேச வேண்டாம். சாரி. அப்புறம் முருகன் உங்க அம்மா அம்மா நல்லா இருக்காங்களா? குழந்தை எப்படி இருக்கு? பார்த்த போட்டோ தெரியலீங்களே, உங்க அம்மா எப்படின்னு யாரை பத்தி கேக்குறீங்க? உங்க அம்மா தான் நினைக்கிறேன், போட்டோன்னு தெரியல. இது இப்பதான் வேண்டாம் விட்டுருங்க. அது எப்படி சொல்றது, எனக்குன்னு உண்மையாலுமே ஒரே ஒரு ஜீவன் தான் இருந்தது. அந்த ஜீவன் போய் சேர்ந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு பேசுறதுக்கு காலையில எழுந்தோடனே எங்க அப்பா போன் பண்ணிடுவாரு, எனக்கு பண்றாரோ இல்லையே இவருக்கு பண்ணிடுவாரு. என்னப்பா பண்ற, சாப்பிட்டியா, என்ன பண்ற? என் போனுக்கு தான் பண்ணாரு, ஏன்னா இவர் எடிட் பண்ணின்னு இருப்பாரு, என் போனுக்கு பண்ணி கேட்டுட்டு நாங்க நல்லா க்ளோஸா பேசின டைம் இனிமோனா போனா ஒரு 6 மாசம் தான் பேசணும். அதுக்கப்புறம் 7வது மாசம் அவரு போயிட்டுதான் அவரு உயிரே விட்டாரு. இல்லைன்னா அவர் இன்னும் நல்ல வேலை அவர் இங்க வந்துட்டு போகும்போது நல்லா இருந்தாரு, கொஞ்சம் நடந்து சாப்பிட்டு. ஆனா அவர்லாம் இருந்து எனக்கு பாப்பா இருந்திருந்தா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளும் பண்ணிருந்தா இன்னத்துக்கு அவ்வளவுதான், கொஞ்சம் இருந்திருப்பாரு. அப்புறம் கௌசல்யா அக்கா, இந்த கமெண்ட்ஸுக்கு நீங்க கண்டிப்பா ரீப்ளே பண்ணுங்க. எதுக்குன்னா பக்கத்துல சீட்டு வீடு கட்டுறீங்களா, எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. வீடு கட்டுறீங்களா, தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா வீடு கட்டுறேங்க, ஆனா பக்கத்துல இல்ல, இன்னும் வெயிட் பண்ணி பாருங்க, இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணி பாருங்க. பக்கத்துலன்னா சொல்ல முடியாது, இடம் வாங்கி கட்டுறோம்னு சொல்ல முடியாது, ஆனா கட்டுறோம் வீடு. அது எங்கன்ட்டு சீக்கிரம் ரிவீல் பண்ணிடுறோம். கௌசல்யா சிஸ்டர் நீங்க வெயிட் பண்ணுங்க, இன்னும் அதுக்கு சொல்ற டைம் இன்னும் வரல. அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நம்ம சீக்கிரம் வீடு கட்டணும். நீங்க இல்லாம நாங்க கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா எப்படி சொல்றது, எங்களுக்கு எப்பவும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும், சீக்கிரமும் அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு நீங்க எப்பவும் பக்கத்துணையா இருங்க. அப்புறம் ஜீவா தம்பி, ஹாய் அக்கா அண்ணா, என் பெயர் பாரதி. ஹாய் சொல்லுங்க. ஹாய் பாரதி. ஹாய் பாரதி சிஸ்டர். அக்கா அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அண்ணா. அக்கா அண்ணா பாப்பா அம்மா எல்லாரும். அக்கா உங்களுக்கு அண்ணாக்கும் என்ன வயசுக்கா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்கக்கா? உங்க வீட்டோட பேசுவீங்களாக்கா? ஸ்ரீவாணி பாப்பாவை உங்க வீட்டில் பார்த்தாங்களாக்கா? நெக்ஸ்ட் பேபி பிளான் இருக்காக்கா? எப்போன்னு சொல்லுங்க. எல்லாம் ஒரே கேள்வியில இல்ல. ஜீவா தம்பி,
ஜீவா தம்பி, நீங்க வந்து எல்லாம் ஒரே கேள்வியில இவ்வளவு டிஸ்டன்ஸ், ஒரு கேள்வி கேளுங்கன்னா நீங்க மொத்தமா கேள்வி கேட்டீங்களே. மேங்கோ மேங்கோ. இப்ப இந்த ஒரு கேள்விக்கு வந்து முன்னாடி பதில் போயிடுச்சு. இதுல வந்து நெக்ஸ்ட் பேபி. இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஹாய் அக்கா, என் பேர். ஹாய் சிஸ்டர், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? அதெல்லாம் வந்து கேள்வி சொல்லியாச்சு. உங்ககிட்ட பேசிங்களா அம்மா கிட்டலாம்? என்ன படிச்சிருக்கீங்க? அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்களா நீங்க? நான் 10th படிச்சிருக்கேன். அவங்க 10th படிச்சிருக்காங்களா? சரிங்க, ஓகே. என்ன வயசு ஆகுது? எனக்கா வயசு பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து யூடியூப்ல இருக்கும்போது வயசு அதிகமாகி போச்சுன்னா எல்லாருமே அக்கா அக்கான்னு கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் என்ன வயசு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வயசு வந்து என்ன வயசுல இருந்தா அவனுக்கு? உனக்கு என்ன வயசு? நான் அதெல்லாம் உன்னோட 2 வயசு நான் கம்மி. அப்ப நீ உன் வயசு சொல்லு. சரி, ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் அதே ஜீவா தம்பி வந்து நெக்ஸ்ட் பேபி அப்போ? நெக்ஸ்ட் பேபி ஸ்டீவானி 5 வயசுல ஸ்கூல்ல சேர்க்கறதாக்குள்ள. ஏன்னா இப்ப 2.25 வயசு ஆகுது பாப்பாக்கு. அவங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது கூட அவங்க தங்கச்சோ தம்பியோ கூட போவாங்க. ஓகே, கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டீவானிய வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து பார்த்தாங்களா? அது வந்து நான் சொல்லிடுறேன். 6 மாசத்துல வந்து பார்த்தாங்க. எங்க அம்மா வந்து 6வது மாசம், பாப்பா பிறந்து 6வது மாசத்துல வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சுச்சுவேஷன், அவங்க வந்து வீட்டுல அவங்க வந்து வீடு இடிக்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லாமே அவங்க வீடே இல்லாம கொஞ்சம் தள்ளி, எங்க சென்னையிலலாம் வீடு எடுத்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா பட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சில சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இங்க வந்துட்டா அந்த வீடு போயிடுமோ அப்படின்றது, அதனால டீசெண்டா முடிச்சுட்டேன். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் நான் ஒரே ஒரு, நீ என்னப்பா படிச்சிருக்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரி. இப்போ ஸ்நாக்ஸ் சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்கு இல்ல, நீ சொல்லிதான் ஆகணும். சொல்லு. இல்ல அப்புறம் ஸ்டீவன் மாரி புடிச்சுக்குவேன். பாருங்க, டிகிரி முடிச்சு ஒரு ஸ்நாக்ஸ் சொல்ல தெரியல. ஸ்நாக்ஸ் இல்ல, ஸ்நாக் இல்ல, ஸ்நாக் இல்ல, அது வாயில வராது, விடுங்க. அப்புறம் சத்யா சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அம்மாக்கு ஏன் 2 தாலி போட்டிருக்கீங்க? சூப்பர். உங்களோட அம்மா அப்பாவை காட்டுங்க, உங்க கூட பிறந்தவங்க பத்தி சொல்லுங்க, அண்ணா கூட பிறந்தவங்களை பத்தி சொல்லுங்க. ரீப்ளே வரும்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு கியூட்டா இருக்கு. உங்க பொண்ணு கியூட்டா இருக்குன்னு சொல்றதுக்கு மிக்க நன்றி, தேங்க்யூ சோ மச். அப்புறம் வந்து அம்மாக்கு ஏன் 2 தாலி போட்டிருக்காங்கன்னா, இது வந்து எப்படி இல்ல 2 தாலி போட்டிருக்காங்க. என்ன சொல்ற, நீ பதில் சொல்லு. சொல்லு, நீயே சொல்லு, உனக்கு தெரியும். அம்மாவுக்கு வந்து 2வது கல்யாணம் பண்றது தானே. அதான் வாங்குவேன். என்னது 2வது கல்யாணம்? அப்புறம் தாலிய கொட்டினா வேற 60ஆம் கல்யாணம் பண்ணிருக்கோம். சாரிங்க. நான் டிகிரி முடிச்சவர் பேசுற பேச்ச பாருங்க, அது கூட தெரியல. அது என்ன பண்றது, நம்மளுக்கு வாயில வந்ததுதான் சொல்ல முடியும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி என்ன பேச முடியும்? இது ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது இல்ல, இது வந்து சடங்கு சாம்பிரதாயத்தை பத்தி நம்ம பேசுறோம். சாம்பிராணி நம்ம கிட்ட இருக்கு. சாம்பிராணி இல்ல, சம்பிரதாயம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பாக்கும் அம்மாக்கும் வந்து கல்யாணம் பண்ணாங்க. அது வந்து வீட்டுல பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணி சொல்லுவாங்களா, 10 செருப்பு தேவை உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி 10 பேர்கிட்ட சொல்லி கோவில்ல பார்த்து ஒரு வயசு பொண்ணு வயசு பையன் அந்த மாதிரி சேர்த்து அப்பா அம்மா வீடு, அப்பா அம்மா தங்கச்சி, இந்த சைடு அப்பா அம்மா, அந்த சைடு அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து பண்ற கல்யாணம் ஃபர்ஸ்ட் கல்யாணம். புரியுதா? பாயிண்ட் நல்லா புடிச்சுக்கோ. எனக்கு இல்ல, சத்யா சிஸ்டர் நீங்க பாத்துங்க, கேட்டுங்க. இது வந்து வீட்டுல வந்து பெரியவங்களா அவங்களுக்கு பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம். 60ஆம் கல்யாணம்ன்றது அப்பாவுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து 60 வயசு ஆயிடுச்சு. இல்ல தெரிஞ்ச எங்க அப்பனுக்கெல்லாம் எங்க ஆத்தா தேவையில்ல, இது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, இது எல்லாம் வேற எதனா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம தெரிஞ்சே பாழங்கிணத்துல தள்ளி விடுற மாதிரி கணக்காயி போச்சு. யார? அம்மாவை. 60ஆம் கல்யாணம்ன்றது அம்மா அப்பாவை தவிர, அங்காளி பங்காளிய தவிர, 10 பேரை கூப்பிடுறத தவிர, மக புள்ள பேரன் பேத்தி இவங்க எல்லாம் சேர்ந்து பண்றதுதான் 60ஆம் கல்யாணம். இப்ப வந்து அம்மாக்கும் அப்பாக்கும் வந்து மாமா ஒண்டிதான் ஒரே ஒரு புள்ள, பாப்பா இருக்காங்க. அவங்க வந்து 5 மாசத்துலயே தவறிட்டாங்க. இப்ப வந்து மறுபடியும் வந்து அவங்க எங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க பிறந்துட்டாங்க.
ஓகேங்களா. அதனால வந்து நாங்களாம் அப்பா மாமாவும் நானு ஸ்ரீவாணி பாப்பா நாங்க 3 பேர் இந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்ல. அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணன் தம்பிங்க அவங்க அக்கா தங்கச்சிங்க அவங்க 2 பேருக்கு சார்ந்தவங்க தான் இருந்தாங்க. இந்த கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா நானு ஸ்ரீவாணி பாப்பா மாமா மெயின். அதுல அப்ப நாங்க எங்க இருந்திருப்போம். அதனால இப்போ வந்து நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கோம். அப்போ ஒரு தாலி கட்டுவாங்க. இப்ப இந்த கல்யாணம் பண்ணிருக்காங்களா நான் யாருன்னா கேட்டா கூட என் புள்ள 60ஆம் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து சடங்கு வந்து முறைப்படி 2 தாலி போடுவாங்க. அந்த 2 தாலி தான் அம்மாவுக்கு போட்டு வச்சுக்கோம். அந்த கல்யாணத்து தாலியும் இந்த கல்யாணத்து தாலியும் சேர்த்து போட்டு வச்சிருக்கோம். ஓகே. அப்புறம் வந்து தாலி வந்து நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். அது சொல்லிடு. தாலி நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். யாரு கல்யாணம் பண்றாங்களோ அவங்க தான் எடுத்துருவாங்க. அதனால அம்மா 2 தாலி போட்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்புறம் அம்மா அப்பாவை காட்டுங்க. உங்க அப்பாவை உங்க அம்மாவை காட்ட சொல்றாங்க. எங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க இறந்து வந்து அப்பா இறந்து வந்து 3 வருஷம் ஆகுது. இந்த மாசம் 9ஆம் மாசம் அந்த மாதிரி டைம் வந்தா 3 மாசம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. அவரு அம்மா இருக்காங்க. அம்மா வந்து ஊர்ல இருக்காங்க. அப்புறம் என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைங்க. நானே ராஜா, நானே மந்திரி. நான் ஒரே பையன்தான். எனக்கு வந்து சின்ன வயசுல பாப்பா இருந்தது. என் தங்கச்சி இருந்தாங்க. 4 மாசத்துல இறந்துட்டாங்க. நான் ஒரே பையன்தான். ஓகே சத்யா சிஸ்டர், உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சா? ஓகே, தேங்க்யூ. காளி மாடசாமி அவங்க கேட்டிருக்காங்க, சிஸ்டர் அண்ணாவுக்கு உங்களுக்கும் லவ் மேரேஜா? அது ஏன் கேக்குறீங்க? லவ் மேரேஜ் தாங்க. நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது ஃபுல் வீடியோ வந்து லவ் மேரேஜ் இல்ல. அவங்க கேட்டாங்க, ஓகே, அதுக்கு பதில் நம்ம சொல்றேன். அது ஏன் கேக்குறீங்க? லவ் மேரேஜ் தாங்க. என்ன லவ் பண்ணும்போது சும்மா அதே மாமா நீ சொல்றதுதான் எனக்கு அப்படின்றா. போக போக பழகிடுச்சுன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதானே லவ் மேரேஜ் தாங்க. உங்களுடைய ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா லவ் மேரேஜ் போட்டு பாருங்க. நான் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஆனா வந்து அதெல்லாம் வந்து 2-3 வருஷத்துக்கு பேக் போகணும் இல்லப்பா? இல்ல, இப்ப கூட போட்டுருக்கேன். போன வருஷம் கூட போட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. உன்னாரையும் லவ் பண்ணது எப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். அப்புறம் வந்து லாஸ்ட் கேள்வி அது என்னன்னா, அது திவ்யா தீபன் அவங்க கேட்டிருக்காங்க, உங்க யூடியூப் சேலரி சொல்லுங்க. நீங்க இப்படி கேட்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. இல்ல, நீங்க வேற எதனா கேள்வி கேட்டிருந்தாலும் நான் வந்து ஹாப்பியா சொல்லியிருப்பேன். இந்த கேள்வி போய் எங்களை போய் கேக்குறீங்களே, அது எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வியூஸ் போனங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா வியூஸ் போனோம். இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ நாளைக்கு இதே டைம்ல பார்த்தா வெறும் 9,000 10,000 அந்த மாதிரி 10,000 11,000 அப்படிதான். எப்பவுமே வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் வியூஸ் தான் மேட்டர். நீங்க எவ்வளவு வந்து வீடியோ போட்டாலும் அதுக்குதான் நாங்க உங்ககிட்ட கூட சொல்லுவோம். ஓப்பனா சொன்னா வியூஸ் கூட விஷயம் இல்ல, யாருமே இது சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஆர்பின்னு ஒண்ணு இருக்குது. சிஆர்பின்றது வந்து 10,000 வியூஸுக்கு வந்து இவ்வளவு காசு வரும் அவ்வளவு காசு வரும்னு சொல்லுவாங்க. ஆனா சிஆர்பின்றது வந்து அதான் அந்த ஒண்ணு இருக்குது உள்ளவே. அதுனா 1000 வியூக்கு இவ்வளவு போகணும், 2000 வியூக்கு இவ்வளவு போகணும்ட்டு அதுலயே அவங்களே கொடுத்துருவாங்க. அது வந்து 1000 வியூக்கு வந்து 50 ரூபாய்க்கு மேல 60 ரூபாய்க்கு மேலன்னா 10,000 வியூஸ் பண்ணாலே ஒரு 400 ரூபா 300 ரூபாய் அந்த மாதிரி கூட கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கூட கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் 10,000 வியூஸ் போனாலும் ஓகே தான். மாசம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு எப்படி சொல்றது, மாசமானா இந்த மாசம் ஒரு 15,000 ரூபாய் வந்ததா, ஒரு 28 வீடியோ 30 வீடியோ போட்டோம்னா ஒரு 15,000 18,000 ரூபாய் அப்படி வந்துடும். இதே அடுத்த மாசம் அதே 15,000 வந்து 15,000 ரூபாய் வருமானா வராது. ஏன்னா இதே 10,000 விஷயம் 12,000 விஷயம் தான் வரும். ஆனா அந்த உள்ள வந்து சிஆர்பின்னு ஒண்ணு விஷயம் இருக்குல்ல, அது வந்து 1000 வியூக்கு வந்து 60 ரூபாய் 80 ரூபாய் வந்ததுன்னா 15,000 ரூபான்றது வந்து 21,000 ரூபாய் 22,000 ரூபாய் அப்படி கூட வரும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேலரியா வந்து வேலைக்கு போறவங்க மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதான். இதுதான். இது கூட என்ன நிறைய பேர் கேக்குறாங்கப்பா, நான் கடைக்கு போறேன்ல, நீங்க யூடியூப்ல வரவங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு சேலரி வரும், உங்களுக்கு காசு எதுனா வருது? நான் ஒரே கேள்விதான் சொல்றது, சிஸ்டர் நாங்க வந்து வெறும் வீடியோ எடுத்து கொடுக்குதுதான்,
அத வந்து எடிட் பண்ணிட்டு லலிதாக்கு எதுவும் தெரியாது. முழுக்க முழுக்க நான் தான் பாக்குறது, நான் தான் எல்லாமே பண்றது, ஃபுல்லாவே நான் தான். இதுதாங்க விஷயம். வந்து நிலைப்பாடா வந்து இவ்வளவுதான், ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வரும்னா வராது. நெக்ஸ்ட் மந்த் வந்து வேற மாதிரி வரும், அதுக்கு முன்னாடி வந்து வேற மாதிரி 1000 வியூக்கு வந்து சில டைம்ல வந்து 100 ரூபாய் 110 ரூபாய் கூட வரும். ஏன்னா வெளிநாட்டுல பாக்குறவங்க வீடியோ யாருன்னா பாத்தினா கூட அந்த மாதிரி சிஆர்பி கூட வரும். அதனால வந்து இவ்வளவுதான் வரும்லாம் கிடையாது. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு 15, 20 அந்த மாதிரிக்குள்ளவே தான் வரும். நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது எல்லாமே காரணம் வந்து உங்களால தான். நீங்க இல்லாம வந்து இந்த அளவுக்கு நான் ஹாப்பியா இருப்பேன். என்னாலேயும் வந்து ஸ்ரீவாணிக்கு ஒரு 4 பொருள் வாங்கி கொடுத்துட்டு, லலிதாக்கும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்க கேட்ட பொருள் என்னால வாங்கி கொடுக்கறதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க உங்களாலதான். அம்மாக்கும் வந்து தாலி எடுத்து கொடுத்தது கூட அது அந்த குண்டு நாணக்குழா எல்லாமே பண்ணது வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுனால தானே அது பண்றோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டு நாங்க பதில் சொல்றது வந்து எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. நான் ஒரு மனுஷன் இவங்ககிட்டயும் ஒரு பேசணுமோ அப்படி இல்லாம எங்களையும் மதிச்சு எங்ககிட்ட ஒரு மனுஷனா மதிச்சு எங்களையும் ஒரு ஃபேமிலியா நினைச்சு நீங்க இந்த அளவுக்கு கேள்வி கேட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியாவும் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டியும் இன்னொரு கேள்வியில நாங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இன்னும் நிறைய கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய். அப்பா முத்தா, அவங்களுக்கு முத்தா எல்லாம் வாங்கிக்கோங்க. இந்தாங்க.